ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் சுவையான சிக்கன் குழம்புன்னு சொல்ல கிரேவின்னு சொல்ல இது செய்ய போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கிராம்பு, ஏலக்காங்க இதை வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாலேயே ஃபஸ்ட்டே வந்துட்டு சிக்கனை வந்து மெரினேட் பண்ணி வச்சுட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி இது மட்டும் போட்டு நல்லா கலந்து விட்டோணுங்க. நல்லா அது மிக்ஸ் ஆயிடணும். ஒரு 1/2 hour to 1 hour மெரினேட் பண்ணி வச்சுருங்க. அப்போ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் கிரேவி வந்து நல்லா ஒரு காரசாரமாக வரும்னு வைங்களேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கணும். அப்போ தான் வந்து கிரேவி நல்லா வரும். அதுக்கு தாளிக்க பார்த்திங்கன்னா பட்டை, சோம்பு, சீரகம் மட்டும்தாங்க, வேறு எதுவும் இல்லை. பச்சை மிளகா போட்டுக்கிறோம், கருவேப்பிலை, வெங்காயம், ஒரு 2 பெரிய வெங்காயம், 2 இல்லை 3 கிட்ட இருக்குங்க. இது வந்து 1 கிலோ கிட்ட சிக்கன் இருக்கும். அதுக்கு ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடணும். பார்த்தீங்களா, நல்லா புரிஞ்சிடணும், நல்லா கலர் மாறிடணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம்லாம் அரைச்சி வச்சிங்க இல்லைங்களா, கிராம்பு, ஏலக்காய் அந்த பேஸ்ட்டை போட்டுக்கிறோம். இதையும் நல்லா வதக்கி விட்டு இது வந்து நல்லா வதங்கி எண்ணெய் கக்கி வரணுங்க. நல்லா கலர் மாறிடணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு வந்து கல்பாசி கொஞ்சோண்டு போட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் தக்காளி, சைடில் சிக்கனும் என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கணுங்க. தேங்காய் பூ இது எல்லாம் போட்டுக்கிறோம். போட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு. பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக அடிபிடிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து சிக்கனை போட்டுடலாம். போட்டு நல்லா கலந்து விடணுங்க. சிக்கனோட இந்த மசால் வந்து நல்லா கோட்டாயிடணும். இது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு எதுக்கு வேணால் சாப்பிட்லாங்க. இது வந்து சிக்கன் கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மல்லிப்பொடி, இது வந்து மல்லி, சோம்பு, சீரகம், மிளகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வறுத்து நாங்கள் வீட்லேயே மல்லிப்பொடி அரைச்சி வச்சுருவோங்க. மேக்ஸிமம் கடை மசாலா எதையும் நான் வாங்க மாட்டேன். மேக்ஸிமம் இல்லை, சுத்தமாகவே நான் வாங்க மாட்டேன். வீட்டில் தான். அது கூட பார்த்திங்கன்னா இப்போ ஆல்ரெடி அதை ஒரு சுற்றிட்டு அது கூட வந்து ஒரு 3 முந்திரியும் கொஞ்சமாக கசகசாவும் போட்டு அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா அந்த இஞ்சி பூண்டு மசாலா கூட கோட்டாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சு இல்லைங்களா, தக்காளி, கல்பாசி, மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் கசகசா, முந்திரி அந்த பேஸ்ட்டை வந்து போட்டுக்கிறோம். அதுக்கு தேவையான குழம்புக்கு நம்மளுக்கு குழம்பாக வேணுமோ, கிரேவியாக வேணுமோ, அதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சிடணுங்க. அப்பப்போ இது ஒரு 15 மினிட்ஸ், ஆல்ரெடி ஒரு 10 மினிட்ஸ் வதங்கியிருக்கு இல்லைங்களா. அதுக்கப்புறம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் சிம்மிலேயே வச்சு அப்பப்போ கிளறி விடுங்க. ஏன்னா சிக்கன் வந்து பெரிய பெரிய பீஸாக இருக்குது, வேகிறதுக்கு டைம் ஆகும். குட்டி குட்டி பீஸாக இருந்தால் சீக்கிரம் வெந்துடும். கிரேவிக்கு பெரிய பெரிய பீஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்குங்க. பாருங்கள், நல்லா அப்படியே நல்லா ஆயிட்டுருக்குது. இது வந்து அவ்வளோதாங்க. வேணுன்னா கொத்தமல்லி தழை தூவி தேவையான உப்பு போட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு இருக்குது, பார்த்துட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்லாயிருக்கும்.